Good morning to you all. See, previously we discussed about Fajran's rule. Now we are going to study about VSEPR theory. So VSEPR, which means it is abbreviated as valence shell electron pair repulsion theory. Okay. See, actually the Lewis concept of structure of molecules that entirely deals with the atom position, which is present in a molecule, and there will be the sharing of electron that takes place between the molecule. We all know that. Okay, so now we all know about the sharing of electron that takes place in the atoms, between the atoms, which is present in a molecule. But we can't able to predict the shape of the molecule. Okay, so now using this VSEPR theory, we can able to predict the shape of the molecule. So இப்போ நம்ம ஒரு molecule எடுத்தோம்னா அந்த moleculeல electrons எப்படி வந்து ஷேர் ஆகுது, ஓகே, அந்த ஆட்டம்ஸ்குள்ள எலக்ட்ரான்ஸ் எப்படி அந்த த்ரூ அவுட் த மாலிக்யூல் எப்படி ஷேர் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இப்போ அந்த மாலிக்யூல் வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்தோம்னா வாட்டர் மாலிக்யூல் பென் ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் வந்து நம்ம விஎஸ்சிபிஆர் தியரியில பார்க்கலாம். ஓகே, see actually this VSEPR theory will be very useful in predict the shape of the molecule. For any molecule we can able to predict its shape. Okay, for this purpose only VSEPR theory is very much useful. See, now we'll move on to the important principles of this VSEPR theory. So what are the principles of this VSEPR theory? So first, when we take the shape of the molecule, so the shape of the molecule that depends on the valence shell electron pair around the central atom. ஸோ இப்போ ஒரு மாலிக்யூல் எடுத்தோம்னா அந்த மாலிக்யூலில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஓகே, அந்த சென்ட்ரல் ஆட்டமோட சரௌண்டாக இருக்கக்கூடிய ஆட்டம் அதனுடைய வேலன்ஸ் ஷெல். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் ஷெல் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அது நமக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண தெரியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மாலிக்யூல் எடுத்தோம்னா இட் வில் ஹாவ் தி எலக்ட்ரான். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரான் பேர் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாண்ட் பேர் அண்ட் அனதர் இஸ் த லோன் பேர். ஸோ லோன் பேர் அண்ட் தென் பாண்ட் பேர் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பேர் தட் இஸ் present in a molecule. ஸோ பாண்ட் பேர் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரான்ஸ் that gets shared between two atoms. ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு குள்ள எலக்ட்ரான் ஷேரிங் நடக்கும், அதுதான் பாண்ட் பேர். ஸோ லோன் பேர் அப்படின்றது என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு த வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் தட் ஆர் நாட் இன்வால்வ் இன் பாண்டிங். ஓகே, ஸோ அது அந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்கு அது இருக்காது, அதில் இன்வால்வ் ஆகிருக்காது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் லோன் பேர். ஓகே, ஸோ லோன் பேர் அப்படின்றது தனியாக இருக்கும். ஆனால் பாண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஷேரிங் நடக்கும், ஆனால் லோன் பேரில் எலக்ட்ரான் ஷேரிங் நடக்காது, அது ஒரு பக்கம் தனியாக இருக்கும். அதுதான் வந்து என்னது பாண்ட் பேர் அண்ட் தென் லோன் பேர். Then in the third step, that is in the third point, if we take the valence electron that is present in a central metal atom. Okay, actually what happens is that the central atom பக்கத்துல இருக்கக்கூடிய atom attach ஆயிருக்கு, அது ரெண்டுக்குள்ள வந்து என்ன ஆகும்னா repulsion நடக்கும். They will get repel with each other, and actually this will take place in a three-dimensional space, and also that minimize the repulsion between them. Okay, ஸோ அந்த ரிப்பல்ஷனை குறைக்கிறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will present in such a manner that is far apart. Okay, so in the last point, there occurs the repulsive interaction between the different types of electron pairs, which takes place in the order first lone pair. So LP அப்படி இருக்குதுன்னா that is lone pair, BP இருக்கிறது bond pair. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ lone pair குள்ள greater-ஆ இருக்கும் when compared with lone pair bond pair and last bond pair. Okay, now let us see the example for the different molecule. If we take a molecule, இப்போ AB2 அப்படியே ஒரு molecule எடுத்திருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் இருக்கு, இப்போ it will have two bond pairs, right? ஸோ இப்போ இந்த A வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதோட B ரெண்டு சைடு B அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ two bond pairs are possible here. If we take AB3 எடுத்தோம்னா here you see this is attached with three bonds. Okay,
Here if you take B2, this will have two bond pair. Okay. Here this AB2 won't have any lone pair and AP3 won't have any lone pair, whereas this AB2L will have one lone pair of electrons. So let us see the shape of this molecule. So this is said to be the linear shape. This is trigonal planar. This refers to the bend shape or V shape. Okay. And then tetrahedral shape. Then pyramidal bend along with the V shape. And then trigonal bipyramidal, Caesar shape, T shape, linear shape, octahedral, square pyramidal, square planar, so pentagonal bipyramidal. So these are all the different shapes of the molecule. See here, this refers to the molecular geometry. See here in the place of this A, one atom will attach and this terminal position will be occupied by the adjacent atom group or else ions. Okay, so here the examples are given. So suppose for example beryllium chloride will have the shape of linear. Okay, and if we take BF3, that BF3 will have the shape of trigonal planar and the bond length will be 120 degree. Then if we take sulfur dioxide, it will have bent or V shape. When we take ammonium, that is ammonium ion, NH4 plus, NH3 is ammonia, whereas NH4 is ammonium ion. So that will have the tetrahedral shape. So like that, we can able to predict the shape of a molecule. So the first step is that in the valence shell theory, we have to find out the bond pair and then lone pair. Always the lone pair that will localize only on the central atom and it will interact with one nucleus. Whereas the bond pair won't get interact with one, it gets shared between with each other. Okay, because the lone pair will occupy more space and it will have repulsive power when compared with the bond pair. இப்போ bond pair வந்து எடுத்தோம்னா அது வந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, ஆனால் lone pair வந்து எலக்ட்ரான் ஷேர் பண்ணாது. அதனால lone pair வந்து பார்த்தீங்கன்னா it will occupy more space. Okay, அதனால அங்க repulsion வந்து அதிகமா இருக்கும் bond pair ஓட கம்பேர் பண்ணும்போது, right? So like this we have to predict the shape of the molecule.